பாலஸ்தீன பகுதியான காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று நடந்த தாக்குதலில் 2 நிருபர், 3 கேமராமேன் என மொத்தம் 5 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்கள் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ராணுவமும் ஒப்புக்கொண்டது. கொல்லப்பட்ட நிருபர்களில் ஒருவர் அனஸ் அல் ஷெரீப். இவர் அல் ஜசீரா டிவி நிருபராக போர் செய்திகளை காசாவிலிருந்து கொடுத்து வந்தார். கொல்லப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு கூட இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதல் குறித்த வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார். காசா மருத்துவமனை எதிரே அனஸ் அல் ஷெரீப் மற்றும் அவரது சக பணியாளர்கள் தங்கியிருந்த டென்ட் இருந்தது. இஸ்ரேல் ராணுவம் அந்த இடத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அல் ஷெரீப் உள்ளிட்ட 5 பேரும் இறந்தனர். அல் ஷெரீப் பத்திரிகையாளராக காட்டிக்கொண்ட ஒரு பயங்கரவாதி. ஹமாஸ் பிரிவு ஒன்றின் தலைவராக இருந்தவர். இஸ்ரேலியர்கள் மற்றும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக ராக்கெட் தாக்குதல் நடந்ததற்கு அல் ஷெரீப் தான் காரணம். அதனால் அவரை வரை குறிவைத்தோம் என இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. காசாவில் கடந்த 22 மாதமாக நடக்கும் போரில் இதுவரை பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகைகளை சேர்ந்த 200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஊடக கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குழு தி கமிட்டி டு புரொடெக்ட் ஜர்னலிஸ்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. நம்பகமான ஆதாரங்கள் கொடுக்காமல் பத்திரிகையாளர்களை பயங்கரவாதிகள் என இஸ்ரேல் முத்திரை குத்துகிறது. இந்த அணுகுமுறை பத்திரிகை சுதந்திரம் மீதான கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. பத்திரிகையாளர்களும் மக்கள்தான், அவர்களை குறிவைக்கக்கூடாது. 5 பத்திரிகையாளர்களின் கொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் இதற்கு பதில் கூற வேண்டும் என பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குழுவின் இயக்குநர் சாரா குதா கூறினார். இதேபோல உலகளாவிய பல்வேறு பத்திரிகை அமைப்புகளும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன.